ஃபுல் டேங்க். ஒரு மனுஷன் நார்மல். பொதுவாக எவ்வளோ எக்ஸைட் ஆக முடியும்? அந்த எக்ஸைட்மெண்ட்டில் மேக்ஸிமம் லிமிட்டில் நான் நிற்கிறேன். இல்லை இவ்வளோ எக்ஸைட்டடாக பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க? யா, மை ஃபர்ஸ்ட் எவர் லாங் ரைட் வித் மை பைக். அதுவும் 500+ கிலோமீட்டர்ஸ் ஒன் சைட் ட்ரிப் போகிறேன் டு தனுஷ்கோடி. வெல்கம் டு ஆஸ்ஃபால்ட் நோமேட். ஸோ அன்றைக்கி கால் முடியவே நைட்டு 11 ஆகிடுச்சு. ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆக. ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோலை போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் விட்டால் எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும்ட்டு போய் அதை ஃபில் பண்ணிவிட்டு 2 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் தான். ஸோ லைட் பேக்கிங் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் போகிற வழியில் எதுவும் நல்லா இல்லை. ஸோ ஒரு சேஃப்டிக்கு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். தென் வாட்டர் பிளாடர் ஒன்று புதுசு வாங்கியிருந்தேன். போகிற வழியில் எங்கேயும் நடுவில் சும்மா நிறுத்தி தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆர்எல்ஸ் டீ பிரேக் எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரியாது ஒரு குரூப்பில் போகிறதுனால. ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு வாட்டர் பிளாடர் இருந்துச்சுன்னா அந்த கோலை வாட்டர் வேணுனாலும் குடிச்சிக்கலாம். ஸோ செகண்டரியாக ஒரு பேக் எடுத்துட்டேன். ஸோ என் டாய்லெட்ரிஸ் அண்ட் கோப்ரோக்கு தேவையான கிட் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ அண்ட் பவர் பேங்க் 2 தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் திங்ஸ். ஸோ வாட்டர் பிளாடர், இது என்னோடய ரைடிங் ஜாக்கெட்ஸ், பேண்ட்ஸ், இந்த ரைடிங் ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஷூ, மெயின் பேக், செகண்டரி பேக், ஹெல்மெட். தென் மார்னிங் அரவுண்ட் 4 o'clock இருக்கும். ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட். ஸோ எங்களோட பிளான் ஃபார் த டேஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எல்லோரும் அட்டிபெலி டோல் பூத்தில் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அரவுண்ட் 5 o'clock we thought of meeting. And from my home அட்டிபெலிக்கு ஒரு 45 minutes ஆகும். ஸோ I just don't want to rush in. பொறுமையாகவே போகலாம். ஸோ it will take around 1 hour for me. ஸோ அட்டிபெலியில் டீம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 5 o'clock கிட்ட ரீச் ஆனேன் நான். இவங்க கைண்ட் ஆஃப் நியூ கேங் நான் போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களோட ஷார்ட் ட்ரிப் போயிருக்கேன். தீஸ் ஆர் வெரி குட் பஞ்ச் ஆஃப் பீப்புள். आकाश, अच्छा, हेलमेट में पता ही नहीं चल रहा है. trying to remove it. One or two bikes, we'll pick up them like in middle, like 15-20 minutes down the line we'll get there. So my name is Prateek. I don't know that. Both of us will Sorry, be... I didn't get it. Is it Prateek or Prateek? Prateek, P-R-A-T-I. He is Arunodhay, I'll be the lead, he will be the tail, okay? What like the first few basics, few basic things that I want to, I know all of you are like experienced riders, no need to like tell you how to ride and all, right? But just because we are a bigger group today, we want you to ride in a formation. When I say formation, in the same lane, okay? If one person is riding on the left, please you be on the right? So you know that guy will be able to see on the in the mirror you and one guy like behind you, right? So उसके लिए comfortable रहेगा, आपके लिए भी at least maintain 15-20 feet का gap, so that अगर वो मतलब कहीं पे step होता है ऐसा तो you just don't like run into it, okay? एक और चीज़, कुछ लोग को आदत होता है थोड़ा कि एकदम बहुत ही close चलते हैं, right? So avoid that and just follow your rider in front of you, right? We will try to keep a speed at least like average speed of 80-85 because it's a long stretch, right? 570 kilometers we have to ride. We are planning to reach there by 6:30 in the evening. ஸோ ஒரு குவிக் ப்ரீஃபிங் முடிச்சுட்டு அரௌண்ட் 5:15 போல் அட்டிபெலி டோல் பூத்லேருந்து வி ஸ்டார்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் ஓசூரில் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்றது தான் எங்களோட பிளான்.
டீ பிரேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரவுண்ட் 6 o'clock we started from Hosur and we thought of taking NH 844. So இது வந்து NH 44ஓட செகண்டரி லைன் மாதிரி. ஹோசூர்லேயே we thought of having a petrol break. ஸோ யார் யாருக்கெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஃபில் பண்ணிக்கிட்டோன்னு ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஒசூர்லேருந்து அந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாப் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 30 minutes டிரைவ் தான் வந்திருப்போம். அப்பயே சொன்னோம் எல்லோரும் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுனா டேங்க்கு ஃபில் பண்ணிக்கோங்கன்னு. நான் கேட்டால் ஹெட்செட் மாட்டியிருந்தானா, அதனால் சொன்னது கேட்கல, சும்மா நிற்கிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு டேங்க் எம்டி ஆகிடுச்சு. அகைன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் தட் இட் செல்ஃப் டுக் அரௌண்ட் 45 minutes அவனை டோ பண்ணிவிட்டு போய் மாற்றி கடைசியில் ஒரு 2 to 3 kilometers தள்ளி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு தேங்க் காட். அண்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இதுலேயே எங்களுக்கு ஒரு 45 minutes கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் தென் வி ரீச்ட் தர்மபுரி. ஸோ தர்மபுரியில் தான் வந்து NH 44ல் ஜாயின் ஆகும் இந்த NH 844. ஆஃப்டர் தர்மபுரி நாங்கள் என்ட்ரு ஆனது தொப்பூர் காட் செக்ஷனில். ஸோ இட் இஸ் one of the dangerous routes in Tamil Nadu, and bike usually problem illa, so heavy vehicles kulla konja problem, so they need to be careful. அதனால் அவங்களே லேன் போட்டாங்க. இது மாதிரி ஹெவி வெஹிக்கிள் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்கு ஒன் லேன் அண்ட் பைக்ஸ்லாம் வந்து போனால் we can use another lane. அண்ட் மார்னிங் கொஞ்சம் ஏர்லின்றதுனால அவ்வளோவா ஹெவி வெஹிக்கிள்ஸும் இல்லை. ஸோ the road was pretty clean.
ஒரு 4 ஹார்ஸ் 4.5 ஹார்ஸ் டிரைவுக்கு அப்புறம் ஃபைனலாக சேலம் ரீச் ஆனோம். ஸோ ஆக்சுவலாக சேலமில் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டோட ஞாபகம் அப்போ தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. குழந்த பிறந்ததுக்கப்புறமே அவனை ரொம்ப மீட் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், இந்த மச்சான் வரியா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் பிரிட்ஜஸ், இதுக்கு சேலம்னு வச்சதுக்கு பதிலாக பாலம்னு வச்சுருக்கலாம் போல், அவ்வளோ பாலம் கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனோம். அரௌண்ட் 10:30 இருக்கும் டைம். ஸோ தட் இஸ் வென் வி ரீச்ட் த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட். பிரேக்ஃபாஸ்ட் வந்த ரெஸ்டாரண்ட் நேம் மெட்ராஸ் மெஸ். And this is my friend. எப்படி இருக்கா? ஜிம்ல இருக்காதான் கொஞ்சம் வேஸ்ட் விட்டு மார்னிங்கே பைக் எப்படி சேடில் அப் பண்ணியிருக்கேன்றதை காட்டணும்னு நினச்சேன். பட் இருட்டாக இருந்துச்சு, நான் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது இது எதுவும். ஸோ அதனால ஜஸ்ட் அ குவிக் ஷோ ஆஃப் ஹவ் ஐ ஹவ் சேடில் மை பேக்ஸ். அரவுண்ட் 11:30 இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் சேலம் அந்த ஹோட்டல்லேருந்து. அண்ட் சேலம் டு நாமக்கல் ரோடு வந்து செம பியூர் பிளஸ்ஸுங்க நிஜமாகவே. நான் சின்ன வயசில் இருக்குமா வந்திருக்கேன், செம்மையாக இருக்கும். அண்ட் இட் ஃபீல் த சேம் நவ் ஆல்சோ. நாமக்கல் தாண்டினதுக்கப்புறம் இட் வாஸ் அரவுண்ட் 50 to 60 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ முசிறி வரும், முசிறி டு திருச்சி ரூட்டை. ஸோ நாங்கள் பைபாஸில் போயிட்டு சிவகங்கை வழியாக போயிருக்கோம். பட் எங்களுக்கு ஆஃப் பீட் ரூட் ஒன்று போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ முசிறி திருச்சி போயிட்டு காரைக்குடி அந்த வழியாக தான் போகலான்னு பிளான் பண்ணோம். திருச்சியோட காவேரி ஆறு பாலத்தில் வந்தோம். காவேரி எவ்வளோ ட்ரையாக பார்க்கறது ரொம்ப சேடாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நல்ல வியூ. ஸோ திருச்சி ரீச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ வி தாட் ஆஃப் ஹேவிங் அ பிரேக். அண்ட் தட் இஸ் வென் ஐ தாட் லைக் நம்ம எப்படியும் காரைக்குடி கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ காரைக்குடி பக்கத்தில் கோவிலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான் என்னோடய பர்த் பிளேஸ். ஸோ சின்ன வயசு ஞாபகம்லாம் இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு பிறந்த ஊரை போய் பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு சும்மா போய் அட்லீஸ்ட் வீட்டை போய் பார்த்துட்டு அதெல்லாம் அப்படின்னு. கேங் வேர் தேர் அட் த டீ ஷாப். ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஐம் கோயிங் பிஃபோர். ஸோ நான் போயிட்டு என் பர்த் பிளேஸை பார்த்துட்டு நான் காரைக்குடியில் தான் அவங்க லஞ்சுக்கு நிறுத்துறதா இருந்தாங்க. ஸோ
ஐ டோல் நான் பார்த்துட்டு டேரெக்டாக லன்ச் ஸ்பாட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் காட் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங். ஒரு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ், 100 இல்லை, ஸோ அரௌண்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஊர். இதெல்லாம் வந்து பல காலம் ஆகுது. ஸ்கூல் டயத்துலலாம் ஆனுவல் லீவ் அப்போது இங்கே தான் வருவோம். இது எங்கள் அம்மாவோட ஊர். ஸோ லீவ் சமயத்துலலாம் இங்கே வந்துடுவோம். ஒரு 1-2 மந்த்ஸ் கிட்ட ஃபுல் ஆட்டம் தான் இங்கெல்லாம். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சிஸ்ட்ரல் ஹவுஸ். ஸோ இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்ததுலாம். இன்னும் நாஸ்டாலஜியாவாக இருக்குது. இந்த கோவில் எல்லாத்துலேயுமே நாங்கள்லாம் விளையாடியிருக்கோம். சின்ன வயசில் இந்த ரோட்டில் கிரிக்கெட் விளாட்னது. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ். ஸோ கண்டிப்பாக மறக்கவே முடியாது அதெல்லாம். இப்போ கரண்ட்டாக யாருமே இல்லை. அவனுக்கு அப்புறம் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ கசின்ஸ் எல்லாருமே வந்து சென்னை மூவ் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டில் இட்ஸ் நோ அன் எம்டி பிளேஸ், பட் ஸ்டில் மெமரிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ இது கோஇன்சிடென்ஸாக என்னென்னு. நான் வர வரைக்கும் வெயில் தான் அடிச்சது. வந்த உடனே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சடனாக சரியான மழை. ஊரை சுற்றி பார்த்துட்டு காரைக்குடி டவுனுக்குள்ளெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, எனக்கு அங்கே ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, டெசர்ட்டான்னு. அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு திஸ் இஸ் த லன்ச் ஸ்பாட். கேங் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. லன்ச் முடிச்சுட்டு அரவுண்ட் ஒரு 4:45 இருக்கும். ஸோ சாரி 4:30க்கு லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணேன். அரவுண்ட் ஒரு 5:30 போல் வி ஸ்டார்டட் பேக் அண்ட் வி வென்ட் டுவர்ட்ஸ் ராமநாதபுரம். We took a break and that was the last break before reaching the destination. And finally Pamban Bridge. But sad thing is வரும்போது கரெக்டாக அரவுண்ட் ஒரு 7:45 இருக்கும். ஸோ நத்திங் வாஸ் விசிபிள், ஒன்றுமே தெரில, பிச் பிளாக்காக இருந்தது. அண்ட் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த மழையில் பாம்பன் பிரிட்ஜ் மேலே ரைட் பண்ணுறது ஒரு தனி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது பாம்பன் பிரிட்ஜில் போகிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆல்சோ கம்மிங் ஆன் டாப் ஆஃப் பாம்பன் பிரிட்ஜ். அண்ட் இவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. என்ன தான் பாம்பன் பிரிட்ஜை விசிபிளாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியலனாலும் அந்த ரைட் வித் ரெயின் ஆன் பாம்பன் பிரிட்ஜ் சரியான ஃபீல். நாங்கள் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ராமேஸ்வரமில் தான் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அரவுண்ட் 8:45 இருக்கும்.
ஸோ வி ரீச்ட் our hotel. ஸோ இப்போல்லாம் போய் தனுஷ்கோடி பார்க்க முடியாது. மார்னிங் 6 o'clock கிட்ட தான் ஓப்பனே பண்ணுவாங்க. ஸோ வி டுக் அ பிரேக் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த டே. அண்ட் ஃபைனலி ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அரௌண்ட் 550 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். So that was my overall drive for the day.